பொதுவாவே நம்மளுக்கு யாராவது ஒருத்தர் சதி செஞ்சாங்கன்னா, மிகப்பெரிய ஒரு கோவம் வருங்க. அப்படியாப்பட்ட அந்த சதிக்கு வந்து இன்னொரு பேரும் இருக்கு. அது என்னன்னா, அந்த உடன்கட்டை இடுதல் அப்படிங்கிற ஒரு பேருக்கு தான் சதி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பேர் இருக்குங்க. அந்த காலகட்டத்தில அதாவது இந்த 18ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில, இந்த இந்தியாவுல பெரும்பாலும் வந்து இந்த பெண்கள வந்து அந்த இளம் பெண்களுக்கு சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணி குடுத்துருவாங்களாங்க. அதுவும் 30 வயசுக்கு மூத்த ஒரு ஆண வந்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. இப்படி இருக்கிற ஒரு சிச்சுவேஷன்ல அந்த ஆண் வந்து இறந்து போற சிச்சுவேஷன்ல, அந்த வலுக்கட்டாயமா அந்த பெண்ண வந்து அந்த சடங்கு முறையில அந்த சுடுகாட்டுல அந்த பெண்ண கட்டி வச்சு வலுக்கட்டாயமா அந்த தீயில தள்ளி விடுவாங்க. அப்படி மீறி அந்த பொண்ணு வந்து வெளிய வந்துச்சுன்னா, சுத்தி இருக்கிற ஆண்கள்லாம் வந்து சேர்ந்து அந்த பெண்ண வந்து ஒரு மிக கொடூரமான முறையில அந்த தீயில தள்ளி விடுவாங்க. இப்படி இது ஒரு வழக்கமா இருந்தது அந்த காலகட்டத்தில. இப்படி இந்த பெண்களுக்கு எதிரான ஒரு அநீதியை கண்டு கொந்தளிச்சாரு ராஜாராம் மோகன் ராய். இவருடைய போராட்டத்தை கண்டு அந்த அப்ப இருக்கிற அந்த ஆட்சி காலகட்டத்தில அந்த பிரிட்டிஷ் ஆட்சியாளரான ஜெனரல் லார்ட் வில்லியம்சன் பெனிகெட் அப்படிங்கிறவரு இதோட விஷயத்தை வந்து ஃபுல்லா ஆராய்ஞ்சு 1829ஆம் ஆண்டு பெண்களுக்கு எதிரான உடன்கட்டை ஏறுதல் ஒரு விஷயத்தை வந்து முற்றிலுமா ஒழிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை அந்த பிரிட்டிஷார் ஆட்சியாளர் காலகட்டத்தில் ஒரு சட்டமா கொண்டு வரப்பட்ட தினம் தான் இன்றைய தினமான டிசம்பர் 4.